வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. மாத்திருக்காரகன் சந்திரன் 2ஆம் இடத்துல. இதன் காரணமாக தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால நிறையா பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அதை பின்னி 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 பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களை தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. ராசியில் இருக்கிற குரு குழந்தைகளை பற்றிய கவலைகளை அதிகப்படுத்துகின்ற சூழ்நிலையை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதாவது குரு சாதகமாக இருக்கார், ஆனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சாதகமாக இல்லை. அதனால் வார்த்தைகளாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். சிந்தனை இருந்தும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னா வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவது அவசியமான ஒன்று. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை இருந்தாலும் மனக்கவலைகள், அதாவது உங்களுடைய சிந்தனை கரெக்டாக இருக்குது, கவலை ஜாஸ்தி இருக்குது. மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பத்தை அதிகரித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் வரை கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள், அதாவது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுற வரைக்கும் பொறுமையாக இருங்க. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அதிகப்படியான வேலைப்பளு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நிறையா பேசணும். பேசுறதுனால உங்களுக்கு தனவரவு ஏற்படும். தனவரவு ஏற்படுறதுனால எதிரிகளின் தொல்லையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானத்தில். சந்திரன் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் தேய்பிறை சந்திரன். இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய மனசில் இருக்கிற கவலை, மனசில் இருக்கிற குழப்பத்தை வார்த்தையாக வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கின்ற ஒரு குழப்பமான நாள். ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் இருக்கிறது தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல்கள் முடிந்து விட்டதுன்னு நினச்சிக்கோங்க. சுகங்கள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் சுக்கிரனுக்கும் 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரனுக்கும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. சுகங்கள் அதிகரிக்கின்ற காரணத்தினால தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக வீடு வாங்கணும், மனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக, நேர்மையான வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 2ஆம் இடத்துல சூரியன் மட்டும் இருக்கிறதுனால பண வரவில் சற்று தொய்வு இருக்குது. ஆனால் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். சுகஸ்தானத்தில் இருக்கார். விரையாதிபதி செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வரவில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பண வரவு வரும். அதனால் செலவு ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய, வைராக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பாதையில் பயணிக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நன்மைகளும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற, சுக அதிபரிப்பு ஏற்படுகின்ற, தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குகின்ற ஒரு நல்ல நாள். தனவரவு ஏற்படும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வண்டி வாகன சேர்க்கையும் சாதகமாக இருக்குது. வழக்குகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டு அதில் வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும்.
ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக சரி செய்யப்பட்டு அதனால் குடும்பத்துக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் விரையாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. இதன் காரணமாக உங்களுடைய காரிய வெற்றிக்காக, உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்திற்காக, தந்தையின் மருத்துவ செலவுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்பை கரைத்தாலும் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல புதன், ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய சந்தோஷத்திற்கும் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் செலவுகள் ஏற்படும். சிலர் தான தர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொது காரியத்துக்கு தான தர்மம் செய்யறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அஷ்டம சனியுடைய பாதிப்பு ஸ்லைட்டாக வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே நிம்மதியை ஏற்படுத்தும். இன்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய எச்சரிக்கை மிகுந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் பர்சனல் செலவுகள் ஏற்படும். குடும்பத்துக்கு செலவு இருக்கா அப்படின்னு கேட்டால் குடும்பத்திலேயும் செலவு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வீட்டில் பாத்ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே ரிப்பேர், ஏதாவது ஒரு செலவு வச்சுட்டே இருக்குது. மோட்டார் ரிப்பேரு இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் ரிப்பேர்னு ஏதாவது ஒரு செலவாகிட்டு இருக்கும். இது பத்தாதுன்னு நீங்களும் சில பிளான்லாம் பண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணினா சேமிப்புகள் கரையாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் சேமிப்பு கரையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்லது. இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய தொழில், புதிய உத்தியோகம், புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். மனசில் இருந்து வந்த ஒரு வன்மம் அல்லது கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் செய்து அதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த ஒற்றுமைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவு ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் இன்னைக்கு ஆஜராகக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் வெற்றிகளை நிலைநாட்டக்கூடிய, ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு இதுநாள் வரை மறுக்கப்பட்ட அங்கீகாரம் அல்லது உங்களுக்கு இதுநாள் வரை மறைக்கப்பட்ட அங்கீகாரம் உங்களிடம் வந்து சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை மட்டும் இல்லை, அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை, குடும்பத்தில் குழந்தைகள், இவர்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது எப்போவோ நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குண்டான ஃபைன் கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதாவது பழைய ஃபைனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி குப்பை தட்டி எடுப்பாங்க. அதனால் கையில் பணம் நிறையா வச்சுக்கோங்க. பணம் நிறையா செலவாகிறதுக்கு உண்டான நேரம் இது.
செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய செல்வாக்கை அல்லது உங்களுடைய சமூக மதிப்பை நிலைநிறுத்துவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இதுநாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தவங்க, உதாசீனப்படுத்திட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் சற்று மரியாதையுடன் பேசினால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய மரியாதை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் மிஞ்சும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய மரியாதையை நீங்களே உயர்த்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. விரையாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்காரு. அந்த தசமஸ்தானாதிபதி ராசியில் இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலவரமானது உங்களுக்கு தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடந்த காலத்தில் இருந்த எதிர்பாலின தொடர்புகளால் வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. அறிவுபூர்வமான அல்லது தாட் ப்ராசஸ் உள்ள வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய புத்தி சாதுரியத்தின் மூலமாக செயல்படக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் இன்னைக்கு நல்ல வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட்டில் கேஸில் இருந்ததுன்னா இல்லை போலீஸ் கேஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கின்ற, வேலை பளு அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலர் வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடு மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் சொந்த வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு சுமாராக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பில்லை. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இந்த கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடன் வாங்கினா சொத்து வாங்கிறதுக்கோ ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கோ வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. படபடப்பை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர்களுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஒரு சிறு குழப்பம் ஏற்படும். பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பக்கம் எதிர்பாலினத்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், இன்னொரு பக்கம் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரியறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது வம்பு வழக்குன்னு போச்சுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இழுபறி நிலைமையை தான் ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் இருவருக்கும் செலவுகளை ஏற்படுத்தும். செலவுகளை குறைக்க வேண்டிய நாள், ஆனால் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அந்த திறமையின் காரணமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது.
மேலதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதன் மூலமாக இது நாள் வரை உங்களுடன் முட்டல் மோதல் போக்கில் இருந்த உயரதிகாரிகள் இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வார்கள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. பாகியஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து உங்களின் மீது அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் போகும்பொழுது கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மூட் ஸ்விங்னால் அடுத்தவங்கக்கிட்ட கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. தேவையில்லாத விஷயங்களுக்காக வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. ஆனால் நண்பர்கள் விஷயத்திலையும் அவங்க நம்பகத்தன்மை உள்ளவங்களா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் மனசில் சங்கடத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் ஆக்ரோஷத்தோடு செயல்படுறதுனால பார்க்குறவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. வேண்டாத விஷயத்துக்கு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தும் சூழ்நிலை வருது. அந்த செல்வாக்கின் காரணமாக உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா புதன் லாபஸ்தானத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது வியாபாரத்திற்கு உண்டான கிரகம்னு பார்த்தேன்னா புதன் தான். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபார வளர்ச்சி ஏற்படும். அந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக அரசாங்க நேரடி கண்காணிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தின் தலையீடு இருக்கிறதுனால அல்லது அரசு அதிகாரிகளின் தலையீடு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குறுக்கீடு உங்களுடைய வேலையில் சுணக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், சலிப்புத்தன்மை, கோபம், விரக்தி போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வார்த்தைகளாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்சால் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கோ இல்லை அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு வரத முயற்சி பண்ணுங்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நிறைவு கிடைக்காது. நிறைவுன்னா எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அறகுறையாக நிறுத்துவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அதாவது வார்த்தை போர் தான் இருக்குமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ இல்லை உங்ககிட்ட யார் கடன் வாங்கியிருந்தாலோ அவர்கள் செய்யும் தவறுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் வாங்கின இடத்துல நீங்கள் வட்டி அதிகமாக கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கு பேச்சை குறைப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று உட்கிரத்தன்மை அதிகரிக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னமோ வெறித்தனமாக வேலை பண்ணுறதா நினச்சிப்பாங்க. ஆனால் உங்கள் காரியத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தடை அல்லது கடந்த காலத்தில் தவறிழைத்து கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் குழப்பமான செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று குழப்பங்கள் நிறைந்த விரயங்கள் ஏற்படுகின்ற மனச்சங்கடங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். தசமஸ்தானாதிபதி. அதனால் அஃபீஷியல் சைடில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொல்கிறத எதிரில் இருக்கிறவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத முன்னாடியே யூகிச்சுக்கோங்க.
அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தவறாக சித்தரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் புரிதல் காரணமாக அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களின் மீது குற்றத்தை சுமத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், வீண் விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைவதற்கு உங்களுடைய வார்த்தைகளே காரணமாக இருக்கும். பண விவகாரங்களில் நேர்மைத்தன்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். உங்களால் முடியாத விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் குடும்ப தேவைகளில் பண விஷயத்தில் சற்று செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்களை பாடமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அது வரைக்கும் உங்கள் அனுபவத்தை பற்றி பேசாதீங்க. அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வாயை மூடிட்டு காதை திறந்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. வியாபாரிகளுக்கு வீண் வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக சொல்வாக்கை காப்பாற்ற வேண்டிய நாள். விருச்சிக ராசி, நண்பர்களுடன் இனிமையாக இருக்கக்கூடிய சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். உங்களுடைய கடினமான முயற்சிக்கு அல்லது கடுமையான முயற்சிக்கு பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள். அதே சமயம் தொழில் ரீதியாக எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் சைடில் எந்த ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்டையும் நீங்கள் லீனியண்ட்டாக இருக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அதை கேட்குற மூடில் நீங்கள் இல்லை. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளிடம் சண்டையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நண்பர்கள், உற்ற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். அதே சமயம் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய மதிப்பும் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் மத்தியஸ்தம் பண்ண போக உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். அந்த மரியாதை குறைவு காரணமாக நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அல்லது கையை நீட்டிட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். முடிந்தவரை கோபத்தை அடக்கி வைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கார். வக்கர சனி ஆப்போசிட் பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு அல்லது பூர்வீக சொத்தில் பங்கு வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில். அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய எதிரிகளாலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இருக்கின்ற வீட்டிலிருந்து வேறு வீட்டுக்கு மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளில் இன்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி. தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்ததிபதி வக்கரமாக இருக்கார் 3ஆம் இடத்துல. ஆனால் பண வரவு வரத்துக்குண்டான நேரமாக இருந்தாலும் பண வரவில் தாமதம் ஏற்படும். அதாவது புதன் கொடுக்கறத சனி தடுக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று முடிந்தவரை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. என வேண்டாத வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால யாரோ செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இனம் புரியாத இயலாமையின் காரணமாக கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் நிறைந்த சங்கடமான நாள். ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். காரிய தடை ஏற்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை. அதனால் உங்கள் பேரில் ஒரு வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய தந்தை வழியாகவோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் போகிறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீ ஒரு சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, நீ ஒரு பையன், உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதை தாண்டி உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. அதை தாண்டி போனால் தான் நீங்கள் வளர முடியும். அதனால் கொஞ்சம் பந்த பாசத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வளர்ச்சி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய ஈகோயிஸ்டிக் கேரக்டர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அதை அவர்களிடம் மனசு விட்டு பேசணும்னு நினச்சி பேசுவீங்க. அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த ஒரு நபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இந்த பாரபட்சமான முறை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி நீங்கள் யாருக்கிட்டையாவது கத்துறோன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட சண்டை போடுவீங்க. அந்த சம்மந்தம் இல்லாத ஆள் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஈக்குவல் கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ கோபப்படுறதுனாலையோ எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. உங்களுக்கு நிம்மதி இழப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தகுந்த நபரிடம் அல்லது யாருக்கிட்ட கோவப்படணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசுறது அல்லது உங்களுடைய மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்வது அவசியமான ஒன்று. தவறான நபரிடம் மன வருத்தத்தை பகிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உச்ச சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் தடைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தா லாபம் வருவதில் தடை ஏற்படுத்துகின்றது. நண்பர்களின் அறிவுரை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகின்றது. சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சப்தமஸ்தானத்தில் குருவை தவிர மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் தான் ஏற்படும். அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி மூன்றாம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு ராகுவுக்கு சனியின் வக்கர பார்வை.
இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், பண தேவைகள் அதிகரிக்கும். பண பற்றாக்குறையின் காரணமாக இந்த பூமி விஷயத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குடும்பத்தில் பண பற்றாக்குறை, பண தேவைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினால வீட்டில் வாக்குவாதம் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும். அதாவது தேய்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. வியாபாரத்தில் பண வரவில் தொய்வை ஏற்படுத்துகின்றது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடம் நிறைந்த ஒரு குழப்பமான நாள். முன்கோபத்தை தவிர்ப்பது, கடந்த கால நிகழ்வுகளை மனதில் போட்டு பழிவாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் விட்டு கொடுக்கறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களை திருப்பி அடிப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவர்களிடம் பேசும் சூழ்நிலை இருக்காது. நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு குறையும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால கவனமாக இருந்துக்கோங்க. வம்பு வழக்குகள் உங்கள் வார்த்தைகளால் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு, பொருள் இழப்பு, மரியாதை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு அலைச்சல் மிகுந்த நாள். கும்பராசி, தொழில் ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் எந்த விதமான முயற்சியிலையும் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் காரில் எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் ஓட்டாமல் வேற ஒருத்தரை வச்சு டிரைவ் பண்ணுறது நல்லது. அனாவசியமாக ரிஸ்க் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலை அமைகின்ற குழப்பமான நாள். சுகக்குறைவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையாவது சண்டை போட்டால் கூட உங்களுக்கு எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சில பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க. அவர்களுக்கு தற்காலிக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் உங்களால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு ஓரளவுக்கு குரு ராகு சேர்க்கை சாதகமாக இருக்குது. நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எதிர்பாலின நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. அதே சமயம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஓலை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஓலைன்னா ஃபைன் கட்ட சொல்லி வரும். அந்த ஃபைனை ஒழுங்காக கட்டிடுங்க. ஒழுங்காக கட்டலை அப்படின்னா மேலும் சிக்கலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் தடையை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அனைத்து ராசி நண்பர்களும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மீன ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சி நிம்மதிக்கு வழிவகுக்கும். உத்தியோக ரீதியாக பண வருமானம் ஏற்படும்.
சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறைமுக எதிரிகளின் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் போகிறது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வம்பு வழக்குகள் மூலமாக உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தேவையான அளவுக்கு பண வரவு இருக்குது. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்களும் உறவினர்களின் வருகை, நண்பர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இருப்பினும் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வேளைக்கு ஒழுங்காக சாப்பிட்றதை ஸ்கிப் பண்ணாமல் இருந்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உறவினர்களின் வருகை மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களின் செயற்கரிய செயல் மூலமாக பெருமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி வரக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய யோகமான நாள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்க ஒத்துழைப்பும் அரசாங்க அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கவலையை போக்கும் விதமாக இருக்குது. சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. பண தேவைகள் பூர்த்தியாகும். தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.